வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. கேஸ் சிலிண்டர் பற்றி 2 முக்கியமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. கேஸ் சிலிண்டர் இலவசமாக கொடுக்க போகிறதாகவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அறிவிப்பு, யாருக்கெல்லாம் இந்த கேஸ் சிலிண்டர் இலவசமாக கொடுக்க போகிறாங்க, எதன் அடிப்படையில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற முழு தகவலையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் அறிவிப்பாக இலவசமாக கேஸ் சிலிண்டர் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியின் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தான் எல்லோருக்குமே கேஸ் சிலிண்டர் இலவசமாக கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு டைம் கேஸ் சிலிண்டர் வாங்கும் பொழுதும் உங்களுக்கு மானியமாக கிட்டத்தட்ட 350 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அதோடு ஒரு வருடத்திற்கு 12 சிலிண்டர்கள் மட்டும்தான் உங்களால் வாங்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் முதல்ல வாங்கக்கூடிய சிலிண்டருக்கும் கேஸுக்கும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வாங்கக்கூடிய சிலிண்டருக்கு பணம் கொடுக்கணும். உங்களுக்கு அதற்கான மானியம் 400 ரூபாய் வரைக்கும் திரும்ப கிடைக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த திட்டத்தின் கீழே இலவசமாக சிலிண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு தான் இந்த திட்டத்தின் மூலமாக சிலிண்டர்கள் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் இந்த திட்டத்தின் கீழே உங்களால் பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி அப்படிங்கிற எல்லா வகுப்பினரும் இந்த திட்டத்தின் கீழே நேரடியாக பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு வருகிறது. அதோடு இந்த விண்ணப்பங்களை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு விண்ணப்பிக்க தெரிஞ்சிருந்தால் நீங்களாகவே உங்களுக்கான தகவல்களை எல்லாம் அதில் கொடுத்து விண்ணப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு எது மிக அருகில் இருக்கிறதோ அல்லது உங்களுக்கு எந்த கேஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான தகவல்களையும் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரெஜிஸ்டர் ஆகிடும். ஒரு சில நாட்கள்லேயே நீங்கள் எலிஜிபிளா அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. அதன் மூலமாக ஈஸியாக உங்களால் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். முக்கியமாக இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் இணையக்கூடிய யாரும் அவங்களுடைய பேரில் வேறு எந்த கேஸ் சிலிண்டரையும் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கிறவங்க இந்த இலவச கேஸ் சிலிண்டர் திட்டத்துக்கு விண்ணப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது யாரெல்லாம் இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 15 சிலிண்டர் தான் கொடுக்கணும் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. அதில் 12 கேஸ் சிலிண்டருக்கு மட்டுமே மானியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சிலருக்கு 15 சிலிண்டருக்கு மேலே தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு என்ன காரணத்தினால உங்களுக்கு சிலிண்டர்கள் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு கடிதமாக எழுதி கொடுக்கணும். அதன் பிறகு அவங்க அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 சிலிண்டருக்கு மேலே வாங்கக்கூடிய எந்த ஒரு சிலிண்டருக்கும் உங்களுக்கு எப்பவும் மானியம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மக்களே, இப்போ வரை நிறைய மக்களுக்கு மானியம் அப்படிங்கிறது கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு 23 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் தான் கிடைச்சிட்ருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் மானியம் அப்படிங்கிறது இது வரைக்கும் வரலை அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கின்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.